இப்போ வந்து ஆல்கஹால் மட்டும் இல்லை, பெத்திலின் போடுறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஹையர் கண்ட்ரோல் போயிடுது, பிரெயினோட நார்மல் எத்திக்கல் வேல்யூ போயிடுது. அப்போ பார்க்கும்போதெல்லாம் விரோதமாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஆக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ரெசிஸ்ட் பண்ணும்போது இன்னும் இது ஏறுறது. எனி செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்குன்னாலே அந்த வயலன்ஸ் பண்ணுறவங்க நார்மல் மைண்டில் இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு காரணம் நிறையா மைண்டுக்குள்ளே இருக்கலாம். ஒன்று சமுதாயத்து மேலே வயலன்ஸ் அக்ரெஷனாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த பொண்ணோட யாராவது லவ் பண்ணியிருப்பான், ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ பொண்ணுங்க எல்லாமே தப்பு. சில பேர் வந்து இந்த பெண்களை வந்து கற்பழிச்சுட்டு அந்த பிணத்து கூடயே வந்து தவறாலாம் இருக்காங்க. இது என்ன மாதிரி? அது நெக்ரோஃபிலியான்னு பேர். அதாவது பீடோஃபிலியா, நெக்ரோஃபிலியா இதெல்லாம் ரொம்ப மனநல பாதிப்பு. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கிசோஃபர்னியா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. டீப்லி டிஸ்டர்ப்டு பீப்புள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அல்சர், ஆஸ்மா, இந்த படபடப்பு, ஹைப்பர் வென்டிலேஷன், பிபி, அதே மாதிரி ஸ்கின் டிசீஸு, இதெல்லாமே சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகி ஆங்ஸைட்டினால் தான் இதெல்லாம் நிறையா வர்றதுக்கு காரணம். ஆனால் அது தெரியாமல் மக்கள் டாக்டராக சுற்றிட்டு இருப்பாங்க. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். நம்ம கூட ஆத்மா மனநல மருத்துவமனையுடைய சிஇஓ டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ சமுதாயத்தில் ஏற்படுற நிறைய கொள்ளையாக இருக்கட்டும், உடலில் ஏற்படுற நோயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக சொல்லப்படுது இந்த மனம் சார்ந்த பிரச்சனைன்னு. இது உண்மையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னோம். அதே மாதிரி மனசு நல்லா இருந்தால் உடம்பு எல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது பிரசிடென்ட் மைண்ட் அப்படின்னா மீதி உடம்பெல்லாம் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ அப்படி தான் வச்சுக்கோங்க. ஸோ டாப் நல்லா இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற ஹார்மோன்ஸ் இது எல்லாமே அங்கேருந்து வர்றது தான். அதோட இயக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வேறெவர் யூ கோ, அந்த மாதிரி டயக்னோசிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கோ நியூரோ இம்யூனோ எண்டோக்ரைனாலஜி, பயோ சைக்கோ சோஷியல் மாடல், இப்படி தான் சொல்லுவோம். எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஆரிஜின் தான் எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஓகே சார், இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியுது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குப்பா அவங்களுக்கு, ஆனால் அதை தாண்டி நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை சார். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா எனி அப்நார்மல் பிஹேவியரை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துடுறோம். இட் இஸ் நாட் ஸோ. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு சிம்டம், அவ்வளோதான். அதுக்கு கீழே அவனுக்கு மனச்சோர்வு, டிப்ரெஷன் இருக்கலாம், ஆங்ஸைட்டி பதட்ட நோய் இருக்கலாம், ஓசிடி இருக்கலாம், ஈவன் டிப்ரெஷன் நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன் பார்ட்டி அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான். அதே மாதிரி ஆல்கஹாலிசம் இருக்கும், வீட்டில் ப்ராப்ளங்கள் நிறையா இருக்கும், டொமஸ்டிக் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஸோ இதோட வெளிப்பாடு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. டென்ஷனாக இருக்கான், பதட்டமாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அவங்கள்ட்ட தனியாக ஏன்டா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது தான் உள்ளே இருக்கிற எல்லா வியாதிகளும் வெளியில் தெரியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து மனம் சார்ந்த பிரச்சனைனா ஒரு விஷயமா சொல்கிறது வந்து ஓசிடி அப்படின்னா சுத்தமாக வச்சுருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி நிறைய டைப்ஸ் இருக்குன்றது வந்து உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி? ஓகே, ஓசிடிங்கிறது மைனர் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து 5% ஆஃப் தி பாப்புலேஷனில் இருக்குது. ஆனால் வெளியில் நிறைய பேர் வர்றதில்லை. 1% தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது பார்த்தா என்ஹெச்ஆர் நோய் அப்படின்னு தான் ஓசிடி. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வரும், தகாத எண்ணங்கள் வரும். அதாவது பொம்பளையை பார்த்தா மார்பை பார்க்குற மாதிரி தோணும், அப்படியே உறுத்து பார்க்குற மாதிரி தோணும். அதனால நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்ட்டு. அப்புறம் சாமியை பார்த்தா திட்டணும் போல தோணும், மார்பகத்தை நெகட்டிவாக பார்க்குற மாதிரி தோணும். லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பளையை பார்த்தா ஆண் உருப்பட பார்க்கணும். இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும், மண்டைக்குள்ளே கொதிச்சுட்ருக்கும். ஆனால் அதை நிறுத்தணும்னு நினச்சா கூட அவங்களால நிறுத்த முடியாது. Because it is not in their control, it is in the control of norepinephrine and serotonin. ஓகே சார், அது எதனால் வருது சார்? அதான் அந்த நாரப்பினவின் செரோட்டோனின் மூளையில் சில பகுதியில் குறைவாக இருக்கிறதுனால தான் அந்த தாட் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டெஃபிஷியன்சி தான் இந்த வியாதிக்கு காரணம். ஆனால் மக்களுக்கு வெளியில் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட வெளிப்பாடு குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கம்பல்சிவ் டிசார்டர். கம்பல்சிவ்னா என்ன சொல்லுவாங்க, மெயினாக கிளீனர்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து வாஷர்ஸ், எப்போ பார்த்தாலும் வாஷ் பண்ணுவாங்க, திருப்பி பிளேட்டை வாஷ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது வாஷர்ஸ். அப்புறம் செக்கர்ஸ், ரூபா நோட்டு என்ன எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா 10 தடவை போட்டால் 10 தடவை எண்ணிருப்பாங்க. இல்லை இது மாதிரி டக்குன்னு 10 தடவை டேப் பண்ணுவாங்க, காலை உதறுவாங்க. இதெல்லாம் செக்கர். இது இந்த மாதிரி ஒரு ப்ராட் கிளாசிஃபிகேஷனில் பண்ணுறமே ஒழிய எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஓசிடிங்கிறது. ஆனால் சரி பண்ணிக்க முடியாதுன்றீங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன சார் இருக்குது? இது சாதாரணமாக தனியாக சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா. ஏன்னா ஆங்ஸைட்டி டிசார்டர்லேயே ரொம்ப கஷ்டமான டிசார்டர் இதுதான். ஏன்னா நோயாளி ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வெளியில் தெரியாது, சொல்லவும் முடியாது, வெக்கப்படுவாங்க. ஏன்னா எனக்கு கெட்ட எண்ணங்கள் வருதுன்னு சொல்லவா முடியும், சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் வெளியிலையும் சொல்லாமல் கஷ்டப்படுற வியாதி. ஆனால் இந்த வியாதிக்கு நல்ல வைத்தியங்கள்லாம் இருக்குது.
இப்போ செரட்டோன் எஸ்எஸ்ஆர்ஐன்னு மாலிகூல்ஸ் இருக்குது. 1990 எந்த மாத்திரையுமே இல்லாமல் இருந்தது. 92 தான் ஒரு விடிவு காலம் வந்தது இந்தியாவில். ஃப்ளோஆக்ஸ்டின் ஒரு மாத்திரை வந்தது. அதுலேருந்து இப்போ நிறையா 10 மாத்திரை வந்துடுச்சு. நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு மாத்திரைகள் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீப் ஆர்டிஎம்எஸ்னு ஒரு மிஷின், அது வந்து மூளையில் ஒரு பகுதியில் வச்சு ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த எண்ணங்கள் டிசீஸ் வேகமாக கண்ட்ரோல் ஆகி நார்மலுக்கு வர மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி தெரப்பிஸ், எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக், அது மாதிரி சில டெக்னிக்லாம் இருக்குது. அந்த மாதிரி தெரப்பி இது மூலமாக நோயாளிக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லை, இப்போது நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ டிப்ரெஷன், இப்போ குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்து ஓகே ஐயோ சண்டை போடுறாங்களே, அது பயந்து அப்படி ஆகுது. பட் நீங்கள் சொல்கிற இந்த ஓசிடி, கடவுளை பார்த்தாலே தப்பாக நினைக்க தோணுதுன்றதெல்லாம் எப்படி சார்? மூளையில் ஏதோ ஒன்று நடக்குதுன்றீங்க, அது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் செரட்டோனின், அந்த நம்ம எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும். ஆனால் கெட்ட எண்ணங்கள் வரும்போது என்ன சிச்சி போ வேணாம் அப்படின்னு நம்ம அடுத்தது பாஸ் பண்ணி போகிறோம் இல்லையா, எனக்கும் கெட்ட எண்ணம் வரதான். ஆனால் இந்த ஓசிடி நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த செரட்டோனின் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி இல்லை, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அதுதான் இந்த டிசார்டர். அதுதான் செரட்டோனின் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மாத்திரை, ஆர்டிஎம்எஸ் எல்லாமே. இப்போது நிறைய தப்பு பண்ணுறாங்க சமுதாயத்தில். இந்த குழந்தைங்களை ரேப் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு கொலை பண்ணிடுறது, ரேப் பண்ணி கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அதிகமாகிட்டே இருக்குல்ல சார். அதுக்கு அவங்க அந்த மாதிரி டிப்ரெஷன், மன சார்ந்த பிரச்சனை தான் காரணமாக இருக்குண்ணா. எனி செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்குன்னாலே அந்த வயலன்ஸ் பண்ணுறவங்க நார்மல் மைண்டில் இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு காரணம் நிறையா மைண்டுக்குள்ளே இருக்கலாம். ஒன்று சமுதாயத்து மேலே வயலண்ட் அக்ரெஷனாக இருக்கலாம், அவன் சொந்தத்தில் நிறைய அடிபட்டிருக்கலாம். அதே மாதிரி அந்த பொண்ணோட யாராவது லவ் பண்ணியிருப்பான், ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ பொண்ணுங்க எல்லாமே தப்பு. குழந்தைங்க என்ன சார் பண்ணாங்க? குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 70 வயசு கிழவர் வந்து 10 வயசு பையனை வந்து பொண்ணை வந்து கற்பழிச்சிட்டாங்க, 3 வயசு குழந்தை கற்பழிச்சிட்டாங்கலாம் நிறையா வரும். தேர் ஆர் கால் பீடோஃபிலிக்ஸ். பீடோஃபிலிக்ஸ் இருக்குன்னாலே ஒன்று அவனுக்கு மனச்சிதைவு நோயாக இருக்கணும், இல்லைன்னா டிமென்ஷியா வயசான காலத்தில் வரும்போது அது இருக்கலாம். அது தவிர அது யாராவது பண்ணுறாங்கன்னா சமூக விரோதியாக இருக்க மிருகங்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த குழந்தைங்களை இது பண்ணுறது, ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், பெண்களை பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு பர்சன் செஞ்சு முடிச்சுட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரி ஃப்யூச்சரில் பண்ண போகிறாருன்றத அவர் முன்னாடியே வந்து சிம்டம்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு கம்பல்ஷன் அப்படின்னு இருக்கிறவங்க மேபி அது நம்ம முதல்ல தெரியும். அதை தவிர ஃபோர்சைட்டாக அவன் செய்வானா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது மூலமாக தெரியறது என்ன, அவங்க டீப் சீட்டட் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறது தான் எல்லாருக்கும். யாருமே நார்மலாக போய் எந்த யாரையும் ரேப் பண்ண போகல அப்படிங்கிறது தான். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் காரணம். நிறையா ஈவெண்ட்ஸ் அதுன்ட்டு உள்ள அவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா நிறையா இருந்திருக்கும். இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, தளபதி படம் இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த சைல்ட்ஹுட் ட்ராமானால நிறைய பேரோட மைண்டை வந்து சமூக விரோதமாக மாறிடும். நம்மளாம் அவ்வளோ கெடுத்துட்டாங்களே, நம்ம சமூகத்தை நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிறது யார் மேலே காமிக்கிறது? வீக்கர் செக்ஷன் மேலே தான் காமிக்க முடியும். அப்போது இந்த மாதிரி நடக்கலாம். அப்புறம் ஹீரோயிசம், நான் பண்ணுறேன் பாரு, போட்டுட்டு நான் அந்த பொண்ணை எல்லாம் ரேப் பண்ணுறேன் பார்க்குறேடா அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஆன்டி சோஷியல் மைண்டு. இந்த ஆன்டி சோஷியல் மைண்ட் தான் நம்ம செய்ய தோணுது. அடுத்தது இன்டாக்சிகேஷன். இப்போ வந்து ஆல்கஹால் மட்டும் இல்லை, பெத்திரின் போடுறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஹையர் கண்ட்ரோல் போயிடுது, பிரெயினோட நார்மல் எத்திக்கல் வேல்யூ போயிடுது. அப்போ பார்க்கும்போதெல்லாம் விரோதமாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஆக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ரெசிஸ்ட் பண்ணும்போது இன்னும் இது ஏறுறது, அந்த மாதிரி ஒன்று. அடுத்தது ஆன்டி சோஷியல் ரவுடின்னு சொல்கிறோம் இல்லையா, மற்றவங்களை இப்போ துன்புறுத்தி வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, விலங்க கொள்வாங்க, மற்றவங்களை அடித்து துன்புறுத்துவாங்க. அவங்களாம் அந்த ரேப்பில் வந்து சந்தோஷப்படுவாங்க. அந்த சேடோமோசைக்கிசம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சேடிசம் இருக்கும். அந்த சேடிசத்துக்காகவே பேச. ஸோ இதெல்லாம் நிறையா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. சில பேர் வந்து இந்த பெண்களை வந்து கற்பழிச்சுட்டு அந்த பிணத்து கூடயே வந்து தவறாலாம் இருக்காங்க. இது என்ன மாதிரி? அது நெக்ரோஃபிலியான்னு பேர். அதாவது பீடோஃபிலியா, நெக்ரோஃபிலியா, இதெல்லாம் ரொம்ப மனநல பாதிப்பு. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. டீப்லி டிஸ்டர்ப்டு பீப்புள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க சின்ன வயசுலேயோ இல்லை அவங்க வாழ்க்கையில் ஏதோ அவங்க வந்து அபியூஸ் ஆகும், மென்டல் இல்னஸ் வந்திருக்கும், கிரானிக் மென்டல் இல்னஸ் வந்திருக்கும். ஓகே, அதனால் ஓகே டாக்டர். இப்போ கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு லவருக்கே வந்து ஸ்லோ பாய்சன் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட், ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. பட் ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது சார்? அதாவது இதெல்லாம் மர்டர்லேயே நிறையா இருக்குது. ஒன்று இம்பல்சிவ் பிஹேவியர், இம்பல்சிவ் மர்டர், அது கோவத்தில் பண்ணுறது. அது நம்ம எந்த காரணம் சொல்ல முடியாது. அவங்களாம் தான் 75% ஜெயிலில் இருக்குது. அவங்க தான் கொலை செஞ்சுட்டு வருத்தப்படுறவங்க, அவங்க தான் செஞ்சுட்டேனே 10 வருஷம் 20 வருஷம் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ், நிறைய லாபத்துக்கு
பணத்துக்காக இந்த இதுக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு பெய்டு மர்டரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் பீப்புள் இருக்காங்க. அதெல்லாம் ஆன்டி சோஷியல். அடுத்தது தான் இந்த பிளான்டு மர்டர்ஸ். பிளான் மர்டர்ஸ்னால் டீப் ரூட்டட், அதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும், முதல்லே பிளான் ஒழிச்சா தான் சரியாக வரும், வெளியில் தெரியாமல் பண்ணணும். அது மாதிரி ஸ்லோ பாய்சன். முந்தியெல்லாம் வந்து நெப்போலியன் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்சனிக் கொடுத்து தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்லோ பாய்சன். அதெல்லாம் நெப்போலியன் டைட் பை ஆர்சனிக் பாய்சன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பாய்சன்ஸ்லாம் ஸ்லோவாக வேலை செய்யும், அதனால் நிறைய நடக்கும். அடுத்தது இந்த மாதிரி அனால்ஜெசிக்ஸு இதெல்லாம் சில விஷயங்கள் மருந்தெல்லாம் இருக்குது, அது ஸ்லோவாக உள்ளே போக அப்படியே பிரெயின் டேமேஜ் ஆகி ஹார்ட் டேமேஜ் ஆகி நடக்கிறது. இதெல்லாம் வந்து டீப் ரூட்டாக அந்த பையன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சாலுமே அவனை காரணத்துக்காக தான் லவ் பண்ணியிருப்பான், இவனை கொல்லணுங்கிறதுக்காக தான் லவ்வே பண்ணியிருப்பான். எதுக்காக சார் அந்த மாதிரி? அப்படி என்ன உனக்கு அவனால் என்ன பாதிக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. இது ஒன்று அவன் ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அவன் ஃபேமிலியில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நடந்துருக்கும் போது மோகன் நடித்த படம், அதில் அந்த மாதிரி தான் அந்த ரேவதி வந்து கஷ்டப்பட்டு மோகனை லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவனை கல்யாணத்து குத்துவா, என் பிரதரை நீ இது பண்ணும்போது நீ தானே கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், இப்போ நீங்கள் ஒரு படத்தை பற்றி சொல்கிறீங்க, அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நானும் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படி அடாப்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க தானே சார்? இருக்காங்கம்மா. அதாவது எந்த மைண்ட் செட்டில் நம்ம சினிமா பார்க்குறோம் அதை பொறுத்து தான் இருக்குது. எதுவுமே நம்ம சினிமாவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், ஒரு மெசேஜாக பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்க்குறோம், மெசேஜ் பார்க்கறது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு யார் ட்ராமாவில் இருக்கவங்களோ அவங்களுக்கு இது பாதிக்கும். இல்லை பார்க்குற 100 பேரில் 1-2 பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவன் இருப்பான், அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சால் என்ன அப்படின்னு தோணும், எல்லாருக்கும் தோணாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த காப்பி கேட் சூசைட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து அவனே செஞ்சுட்டான் நம்ம செஞ்ச தற்கொலை பண்ணலாம் என்ன. இப்போ சித்தார்த் செத்து போனார், சில்க் ஸ்மிதா செத்து போனாங்க, சுதாகர் இது செத்து போனான். அவங்கெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி லவ் ஃபெயிலியர்லையோ இல்லை எக்கனாமிக் ஃபெயிலியர்லையோ இருக்க நிறைய பேர் இருப்பான். சித்தார்த்தை காஃபி டே ஓனரே செத்து போடுவான், அவனாலேயே பணம் சமாளிக்க முடியல, நம்ம எப்படி சமாளிக்கிறது, நம்மளும் செத்து போடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். அதுதான் காப்பி கேட் சூசைட். நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்கள கூட தூண்டி விட்டுரும். அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூசைட்னா செலிபிரிட்டி சூசைட்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு தடவை மெசேஜ் பேப்பரில் போட்டால் போதும், அதுவும் ஃபர்ஸ்ட் பேஜில் பெருசாக போடுவாங்க. அது 1 மாதம் 2 மாதம் அந்த சூசைடை பற்றியே போட்டுட்ருப்போம். கண்டிப்பாக சார். +2ல் இந்த மாதிரி மார்க் கம்மியாயிடுச்சு, ஃபெயில் ஆகிட்டேன்னு இறக்குறாங்க, அப்படியே 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தா இந்த ஊரில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இந்த அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி இன்னொருத்தர் செஞ்சுட்டாங்கன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே சூசைடை பற்றி ரொம்ப டீப்பாக அனாலிஸ் பண்ணுவாங்க. அது சைக்கலாஜிக்கல் ஆட்டாப்சிங்கிறது வேறு ஒன்று இருக்குது. டெத்து ஆனவங்கள மனநிலையை பார்க்குறதுங்கிறது சைக்கலாஜி ஆட்டாப்சி. இவங்க அப்படி கிடையாது. அவனோட சீக்ரெட் லைஃபு, அவனோட இதை பார்த்து பர்சனல் லைஃப் இதெல்லாம் அசிங்கத்தை வெளியில் கொண்டு வந்து அவனையும் அவமரியாதைப்படுத்துகிறாங்க, மக்கள் நம்மளையும் மைண்டை ட்ராமா பண்ணுறாங்க. அதனால தான் மீடியா வந்து கொஞ்சம் சரியான லெவலில் அளந்து அந்த பொர்ட்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இதை சென்சேஷனாகவே ஓட்டுறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. ஓகே சார், இன்னொரு நியூஸ், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொன்று குக்கரில் போட்டு சமைச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வெட்டி குக்கரில் போட்டு அந்த அளவுக்கு என்ன சார் அவருக்கு கோவமாக இருக்கும், என்ன அந்த மனநிலை? அது அதாவது டீப் ரூட்டட் அந்த ஹேட்ரட்னஸ் தான் வந்துடும். சாதாரணமாக ஒரு சாதாரண சண்டையிலலாம் 1 நாள் 2 நாள் சண்டையில் வந்த இது மாதிரிலாம் தெரியல. ரொம்ப நாளாகவே அடிபட்டிருப்பான், ஒய்ஃப்னால் அப்யூஸ் ஆகிருப்பான், டொமஸ்டிக் வயலன்ஸ் கெட்டு போயிருப்பான், அவனால் லாஸ் ஆகிருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அவனுக்கு இன்னொரு லேடி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்திருக்கும். ஸோ அதை மறைக்கிறதுக்கு மர்டர் பண்ணுறான். அப்படி மர்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவள் நம்மளை இது பண்ணாலும் அந்த அளவுக்கு அந்த வெறியை தீர்த்துக்கணும்னு செஞ்சு முடித்து அதை ஒரு 10 நிமிஷம் எல்லாம் செஞ்சு முடிச்சப்ப அப்பா அப்படின்னு அவன் மைண்ட்லேருந்து அந்த ப்ரெஷர் இறங்குது. சரிங்க சார், அப்போ போலீஸ் ஃபியூச்சரில் பிடிச்சிருவாங்க அந்த பையன் ஏன் சார் இல்லை? நம்ம பயம் தான், ஏன் செய்ய போகிறான்? இட் இஸ் ஹைட் ஆஃப் எமோஷன். புரியுதா? நிறையா பேர் வந்து ஒளிஞ்சிக்கிறது இல்லை, தானாகவே சரண்டர் ஆகிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அதாவது இந்த கால்குலேட்டர் மர்டர் இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பிச்சு பிளான் பண்ணி எல்லாமே போகிறது. நிறைய பேர் இம்பல்சிவாவோ கோவத்துலேயோ பண்ணுறவங்க யாரும் தப்பிக்கணும்னு நினைக்கிறது. என்னோட மென்டல் ரிலீஃப், எனக்கு என்னோட ஆகனிக்கு ரிலீஃப் வந்துருச்சு. நான் இங்கே இருந்தால் என்ன, ஜெயிலில் இருந்தால் என்ன, அந்த அட்டிடியூடில் தான் நிறைய போய் மர்டர் பண்ணுறேன். இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டர் ஆஃப் வந்துடும். ஸோ அதனால் அவனால் கௌரவம் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், அப்போ எவ்வளோ தலை கைது ஏறி. ஸோ அதோட வெறுப்பு தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டிஸ்டர்ப்டு பீப்புள் தான். தே மே ரிக்ரெட் இன் த லேட்டர் பீரியட். பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிலில் 20 இயர்ஸ் இருக்க வேண்டியதான். சார், அதே மாதிரி மது பழக்கத்துக்கு குடிக்கு அடிமையாயிட்டார் என் ஹஸ்பண்டு, என் பையன் அடிமையாயிட்டான். இந்த மாதிரி டிவியில் இந்த ஆடை பார்த்தேன், இந்த பவுடரை கலந்து குடித்தா 1 மாதத்தில் அவன் திருந்திடுவான்னு சொல்லிட்டு ஏதோ பவுடர் கலந்து கொடுப்பாங்க, வாமிட்டாக எடுப்பார். ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையாக ஒர்க் ஆகுது? போலி வைத்தியம். முதல்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இது யார் வாங்கி கொடுக்குறான்னா ஒன்று அம்மாவாக இருக்கும், இல்லாட்டி ஒய்ஃபாக இருக்கும். ஒருத்தன் குடிகாரனாக இருக்கானா காரணம் 2 பேர் தான் நான் சொல்லுவேன். ஒன்று ஒய்ஃபு, ஒன்று அம்மா.
எப்படி சார்? 2 பேர் தான் காப்பாற்றுறாங்க, பொத்தி காப்பாற்றுறாங்க. குடித்தாலும் வீட்டிலேயே இரு, வெளியில் போகாத, அவமானம், வெளியில் தெரிஞ்ச அவமானம், வீட்டிலேயே போய் குடி அப்படின்னு சொல்கிறது 2 பேர் தான். பைசா கொடுக்குறது யார்? அம்மா தான். ஸோ இவங்க பண்ணுறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை ஒன்றும் பண்ண முடியல. இது ஏதோ அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஆக்டர்ஸ்லாம் பெருசு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு போலி வைத்தியத்துக்கு இப்படிலாம் கொடுத்தா எப்படி சமுதாயம் வீணாக போங்கிற பற்றி தெரியாமல் கொடுக்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட். மேஜிக் வைத்தியம் தண்ணியில் கலந்து கொடுத்து 3 நாள் கொடுத்தாலே அவன் மறந்துடுவான் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்தது கிடையாது. இதை நாங்கள் இந்தியன் சைக்காட்ரிக் அசோசியேஷனில் வலிமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி போலி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நோயாளிகளை கெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. குடிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்குள்ள காரணத்தை நம்ம பார்த்து அவங்களுக்கு மெடிக்கலில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அவங்க உடம்புல இந்த விஷத்தை எடுத்து டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். டீடாக்ஸ் பண்ணி ரிஹாபில் வந்து கவுன்சிலிங் அந்த மாதிரி தெரப்பி இதெல்லாம் வரணும். யோகா பயிற்சி இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறம் ஆன்டி கிரேவிங் மெடிசின்ஸ் இருக்குது. அது ஆன்டபியூஸில் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணி ரெகுலராக வந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராசஸ் ஒரு ஆல்கஹாலுக்கு ட்ரீட் பண்ண முடியுமே ஒழிய இந்த மேஜிக் மருந்துனாலலாம் க்யூர் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் முடிச்சு போட்டு வந்துட்டா குடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அங்கே 1 லட்சம் இது தொங்குது, ஆனால் திரும்பி வந்து குடிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இந்த குடியாக இருக்கட்டும், சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபன்னாக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிறத ஆரம்பித்து அது அடிக்டாக தானே சார் ஆகுது. இது ஃபன்னாக ஆரம்பிக்கப்பட்டதாக தானே சார் இது இருக்குது. எப்பயுமே வந்து என்னென்னா ஆரம்பிக்கும்போது எக்ஸ்பெரிமெண்டல் தான். அதுக்கு முன்னால் ஹீரோலாம் என்ன லவ் ஃபெயிலியர்னால் தேவதாஸ் யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு குடிச்சு தான் சினிமாவில் ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தேவதாஸ் படம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் குடி தான் ஒரு வழி அப்படின்ற மாதிரி ஹீரோஸ் எல்லாம் பொட்ரே பண்ணிட்டாங்க. அதை ரசிகர்கள் ஃபாலோ தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக குடிக்க போய் தான் பிற்காலத்தில் அடிமையாயிரும். அதே மாதிரி கேட்வேன்னு சொல்லுவோம். காலேஜ் எல்லாமே ஒரு கேட்வே தான். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆரம்பித்தாங்கன்னா அது அப்படியே எல்லாருக்கும் பரவிடும். ஒருத்தாரம்பான் அப்படியே ஒருத்தன் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தான் சார் அப்படின்வான். முதல்ல குடிக்கிறவன் அடுத்தவனுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருவான். இன்னும் 4 நாளைக்கு அவனுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பான், இன்னொருத்தன் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பான். ஸோ 3 பேர் நெட்வொர்க் ஆகிடும். அடுத்த இவன் வாங்கி கொடுப்பான், அப்படியே நெட்வொர்க் பெருசாகி கேங் ஆகிடுறாங்க. ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்லலாம் போனால் 50 பேர் 100 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஆல்கஹால் மட்டும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ கஞ்சா அதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கல, ரொம்ப செலவு ஜாஸ்தியாகலாம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா, டைடால்னு ஒரு மாத்திரை பொடி பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறானுங்க. மெத்தாம்பெட்டமின் அது ஒன்று போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்துகள்லாம் இப்போ வந்து நமக்கே கேள்விப்படாததெல்லாம் இப்போ வந்து உள்ளே ஏற்றிருக்காங்க. டெர்மைன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. அதுவே கை எடுக்கிற நிலைமை கூட அது மாதிரி தான். அது ஐவி போட்டு அடுத்தது என்னென்னா கேங்க்ரீன் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்மா, அவங்களுக்கு அக்சஸ் டு மெடிசின் ஜாஸ்தி. அவங்க வந்து இது மாதிரி அடிக்ட் ஆகி இப்போ வந்து 2 காலுமே எடுத்துட்டாங்க. ரொம்ப வேதனை, ஏன்னா காலெல்லாம் கேங்க்ரீன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு அவங்க குத்திக்கிறாங்க. அவங்களுக்கு பெயின் சென்சிட்டிவிட்டி இல்லை, அடிக்ஷன் மட்டும்தான் அவ்வளோ. இவங்கெல்லாம் முதல்லையே ரிஹாபிலிட்டேட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இவங்களுக்குலாம் 10 நாளில் ட்ரீட் பண்ணுங்கிறாங்க. அது மாதிரி பண்ண முடியாது. 1 மாதம் 2 மாதம் இருந்து ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும். ஓகே டாக்டர், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். உடம்புல வந்து சில வகையான ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது இந்த பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, அப்புறமா அந்த தலைவலி, ஒத்த தலைவலி, அப்போ உடல் பிரச்சனைக்கும் வந்து இந்த மனம் சார்ந்த பிரச்சனை முக்கியமான ரோலாக இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சைக்கோசோமேட்டிக் இல்னஸ்ன்னு சொல்லுவோம். அது பாடி இல்னஸ் பட் ஆரிஜின் இஸ் சைக்கலாஜிக்கல். இதுதான் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் சொல்லுவோம். அல்சர், ஆஸ்மா, இந்த படபடப்பு, ஹைப்பர் வென்டிலேஷன், பிபி, அதே மாதிரி ஸ்கின் டிசீஸு, இதெல்லாமே சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகி ஆங்ஸைட்டினால் தான் இதெல்லாம் நிறையா வர்றதுக்கு காரணம். ஆனால் அது தெரியாமல் மக்கள் டாக்டராக சுற்றிட்டு இருப்பாங்க. அதில் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்கள் பிசிஓடி சொன்னதெல்லாம் அது வேறு. அது விமனோட ஹார்மோன் ப்ராப்ளம். அது ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் வந்து சரியாக இல்லாமல் அதனால் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸு, அந்த கேஃபினேட்டட் அந்த ட்ரிங்க், இந்த ட்ரிங்க்கு, கெமிக்கல் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நிறையா வருதுங்கிறாங்க. முந்தைய அந்த காலத்துலலாம் நான் 2000 பார்க்கும் போதெல்லாம் பிசிஓடியோட ப்ராப்ளமாகவே நான் பார்த்தது கிடையாது. இப்போ எந்த பொண்ணாக இருந்தாலும் பிசிஓடி கொஞ்சம் இருக்குது சாருங்கிறாங்க. இப்போ 100% எல்லாரும் பிசிஓடி இருக்கும் போல இருக்குது. அப்படி இருக்குது. இப்போ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், பிஃபோர் பீரியட்ஸு அவங்களுக்கு அந்த டென்ஷன் ஜாஸ்தியாகும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கோபம் இருக்கும், திருடணும்னு தோணும். அதுவும் நினச்சே பார்க்க மாட்டேங்க. கிளப்டோமேனிக் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். அது மாதிரி 2-3 பேஷண்ட் வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்துருக்காங்க. பார்த்தா சார் அவன் ஒய்ஃபு இதில் திருடிட்டா சார், அவன் அந்த மாதிரி ஒரு டைப்பே கிடையாது சார் அப்படின்னு. பாவம் கில்ட்டியாக வருவாங்க 2 பேரும். அப்புறம் தான் சொல்லுவாங்க இது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷனால் வர்றது, நீங்கள் இந்த செட்ரலைன் ஒரு மாத்திரையை ரெகுலராக சாப்பிடுங்க நல்லா ஆகிடும்னு சொல்லி அதுக்கப்புறம் வராமல் வரும். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்லாம் இருக்கும்.
இதெல்லாம் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. அதே மாதிரி மிட் லியூட்டியல் சிண்ட்ரோம், அதுவும் ஹார்மோன் பேலன்ஸ் தான். இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் ப்ளஸ் சில மெடிசின்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் அடுத்தது கேட்டிங்க அந்த ஒத்த தலைவலி இதெல்லாம் கேட்டிங்க இல்லையா. ஒத்த தலைவலியும் டிப்ரெஷனும் அண்ணன் தம்பி மாதிரி. 100% மைக்ரேன் இருக்குது, 100% டிப்ரெஷன் இருக்கும், இல்லை ஆங்ஸைட்டி இருக்கும். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலின்னு எல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம நிறையா ஸ்கேன் எடுப்பாங்க, அதெல்லாம் சரியாகாது. நாங்கள் கொடுக்குற 2 மாத்திரையில் 100% சரியாகும். எப்படி சார்ன்னு கேட்பாங்க. இதாம்மா ஆங்ஸைட்டி பதட்டத்தினால வர்றது, நாங்கள் கொடுக்குறது டென்ஷனை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்குறோம், நல்லா அரைங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அழுவாங்க, சார் லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டேன் சார். அப்போ தான் சொல்கிறது மைண்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தயங்குறாங்க மக்கள். சைக்காட்ரிஸ்ட்டை போன்னு டாக்டர் சொன்னால் கூட வரமாட்டேங்கிறாங்க. நான் லூஸு, நான் பைத்தியம் அதான் நினைச்சுப்பாங்க. இப்போ அடிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகிடுறாங்க. அது வேறு விஷயம். சில பேருக்கு கேன்சர் வந்திருக்கும், பயந்துருவாங்க, ஐயோ நம்ம சுத்தே போயிட போகிறோன்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க தைரியமாக இருங்க அப்படின்வாங்க. அப்போ தைரியமாக, இப்போ மனசை நம்ம வந்து தைரியமாக வச்சுக்கிட்டா அந்த கேன்சர்லேருந்து கூட வெளியில் வந்துடலாமா? அந்த மாதிரி மாத்திரை சாப்பிடாம, இல்லை மாத்திரை சாப்பிட்டா? சைக்கோ ஆங்காலஜிங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு, ரைட்டா? இதில் என்னென்னா தைரியமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், இப்போ யாராக இருந்தாலும் அடிபட்டாலும் கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம தைரியமாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். யாராவது வீட்டில் செத்து போனால் கூட அழாதீங்கன்றோம். இது என்னது ஒரு ஒரு கன்சோலிங்காக சொல்கிறது. பட் ரியாலிட்டி இஸ் தேர். கேன்சர் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான். ஒரு கன்சர்ன் டுவர்ட்ஸ் தி ஹியூமன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை தவிர மைண்டோட வேல்யூ அந்த ஆங்காலஜியில் நிறையா இருக்குது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிறைய ரிசர்ச்சில் கேன்சர் பிரஸ்ட்டை நம்ம தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாத சிஏ பிரஸ்ட் பேஷண்ட்ஸையும் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிற சிஏ பிரஸ்ட் பேஷண்ட்டையும் பார்த்தா இவரோட ஸ்கோர் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, க்யூர் ஆகிருக்காங்க. இதில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. என்ன காரணம்னா இந்த டிப்ரெஷனுங்கிற ஒரு காமன் உள்ள ஏறிடும். ஒன்று இந்த கெமிக்கல், இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது பிரெயினை தாக்குது ஒரு பக்கம். அடுத்தது ரியாக்ஷன் டு தி ஈவெண்ட், அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுது இல்லையா. என்ன நடக்க போதோ, நாளைக்கு என்ன ஆகும், சாக போகிறோம், பயம் வரும்போது டிப்ரெஷன். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங், அவங்க பாஸ்ட் கில்ட்டு, பாஸ்ட் ட்ராமா அதெல்லாம் நிறைய மண்டையில் வச்சுருப்பாங்க. இதனால தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ யாராவது ஒருத்தங்க அழகாக வென்டிலேட் பண்ணுறதுக்கு உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மனசு ஆறுதலாக இருக்கும். ஸோ அடுத்து இது நாங்கள் என்ன ஆட்டிடியூட் பார்ப்போம் அப்படின்னா, ட்ராவலிங் வித் தம் டு ஃபேஸ் டெத் பீஸ்ஃபுல்லி. அதுக்கு நம்ம தெரப்பி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமாக நீ இப்போது சாகிறது இட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் பார்த்தீங்கன்னா நிறையா கேன்சர் இன்ஸ்டியூட்லலாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அது மாதிரி மற்ற ரிலிஜனில் யாரும் வந்து பார்க்குற மாதிரி தெரியல. தட் இஸ் எ வெரி குட் திங். அது மாதிரி கஷ்டப்பட்டு கில்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இது கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்களோட ஹோப் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஹோப் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. எந்த ட்ரீட்மெண்ட் சின்ன தொந்தரவாக இருந்தாலும் சரி, பெரிய ஹோப்னு ஒன்று இருக்கணும். அடுத்தது ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்கணும். ஒன்று டாக்டர் மேலே ஃபெய்த் இருக்கணும், ஒன்று காட் மேலே ஃபெய்த் இருக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா இல்லைன்னா சரியாகாது. புரியுதா? இந்த மாதிரி ஆங்கிளில் தான் சைக்காலஜி நிறையா இது இருக்கும். அதே மாதிரி ஃபிலாசபி இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது இந்த கேன்சர் ஏரியாவில் நம்ம நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ உங்ககிட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் குணப்படுத்திருக்கீங்க. வித்தியாசமாக இந்த மாதிரி கூட இருக்குன்ற மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் அனுபவம் எப்படி சார்? அதாவதுமா நான் என்ன சொல்வேன்னா, ஒவ்வொரு நோயாலையும் எனக்கு தனி அனுபவம். ஒருத்தங்க கதை இன்னொருத்தனுக்கு கதை ஈக்குவேட் பண்ணவே முடியாது. சில விஷயத்தில் நம்ம சமுதாயத்து மேலேயே நமக்கு கோவம் வருங்கிற மாதிரி சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 14-15 வயசு இருக்கும். அந்த பொண்ணு செத்து போகிறேன் சூசைட் ஐடியாஸில் வந்தாங்க, கூப்பிட்டு வந்தாங்க அவங்க அம்மா. மற்றபடி பேசுனா ஒரு காரணமும் எனக்கு ஒன்றும் டிப்ரெஷனுக்கு வேறு ஒன்றும் காரணமும் தெரியல. நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் அம்மா வெளியில் உட்காந்து தனியாக பேசுகிறேன். என்னென்னு பண்ணான்னா பீடோஃபிலியா. அவங்க அப்பா அவளை 2 வருஷமாக ரேப் பண்ணிட்டுருக்காரு. இது கதையில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம். நான் நேராக பார்க்கும்போது அவ்வளோ வருத்தம் வந்தது. ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அது வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், மதர்கிட்ட கேட்டேன். தெரியும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், அவன் குடிகாரன் அடித்து போட்டுருவான் சார் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், நீ வந்து இந்த மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வராது, ஒரு முடிவு எடுத்தால் தான் உண்டு. ஒன்று இவளை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிரு, இல்லை நீ டைவர்ஸ் வாங்கன்னு. 6 மாதம் கழிச்சு வந்தால் நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லாயிட்டான். கவுன்சிலிங் கொடுத்து இது பண்ணது நல்லாயிட்டான். அதேமாதிரி இன்னொரு லேடி, நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி, ஓன் பிரதர் இல்லா ரேப் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜில் என்கிட்ட வராங்க. ஸோ ரொம்ப நம்பி இருக்கோன்னு நினைக்கிறோம் இல்லையா. நீங்கள் மற்றபடி ரோட்டில் ரேப்பு அதெல்லாம் பண்ணுறோம், பக்கத்தில் இருந்து ரேப் பண்ணுறாங்க பாருங்கள். நம்பி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு இருந்துட்டு ரேப் பண்ணும்போது அதோட ட்ராமா ரொம்ப ஜாஸ்தி. அந்த அம்மாவுக்கு நாங்கள் 20 வருஷமாக இன்னும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அந்த ரீலிவிங்
ட்ராமா வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓசிடியில் போய் இந்த நோயாளி வந்து சொல்லுவாங்க அது மாதிரி அதை கற்பழிக்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சொல்லி வருத்தப்படும் போது இந்த மாதிரியோட அனுபவம் வரும் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவோம். சொல்ல புரியுதா? எவ்ரி பேஷண்ட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். சார் இப்போது என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அவன் வேறு யாரோ ஒரு ஆள் மாதிரி பேசுகிறா, என்னென்னமோ கேட்குறா, நான் வந்து பேய் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அப்போது இதெல்லாமே ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனையா சார்? அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல்மா, ரெண்டாவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம முந்தைய காலத்துலலாம் சாமி பூதம் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க, யாரோ பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஈவன் என்ன ஒத்த அம்மைக்கு கூட மகமாயி கோவப்பட்டா அப்படின்னு தான் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மயக்கம் போட்டு விடுறா, வித்தியாசமாக பேசுகிறான்னா ஏதோ சாமி கூத்தம் இருக்குது, யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மேஜிக்கோ ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதில் என்ன பண்ணுவோம், சூடு வைப்பாங்க, வேப்பல் அடிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து பேர் என்ன அந்த சோட்டானிக்கருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு. 20 இயர்ஸ் பேக் நீ சோட்டானிக்கருக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆணி அடிக்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதை வந்து நம்ம இந்த சமயத்தில் டேரெக்டாக அது வந்து நீ செய்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சாமி ஆடும்போது நிறையா பேசுவாங்க, எனக்கு அந்த பாவம் பண்ணியிருக்கேன், இது பண்ணல, எனக்கு அந்த இது வைக்கலன்ட்டு. அதெல்லாம் என்னென்னா அவள் வந்து ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினச்சிருப்பா, அவன் வீட்டில் சொன்னால் கேட்டிருக்க மாட்டான். குடும்பத்தாரானால அந்த பூஜை நடந்திருக்காரு. இவன் சாமி வரும்போது சொல்லும்போது சாமி சொல்லிடுச்சு எல்லாரும் செய்யணும்னு ஒன்று பண்ணி செய்வாங்க. இது ஒரு தெரப்பி. ஓகே, அந்த ஃபேமிலிக்கு ஒரு தெரப்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னர் கான்ஃப்ளிக்ட் எனக்கு வருத்தப்படுறான்டா அப்படின்றது தான் அது குறிக்குது. அதுக்கெல்லாம் சைக்காலஜிக்கல் தெரப்பி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த கல்ச்சர் பவுண்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த கலாச்சாரத்தில் பேய் வர்றது நம்ம தமிழ்நாட்டில் காமன். இதை வந்து வியாதின்னு சொன்னீங்கன்னா என்னை அடிக்க வந்துடுவாங்க. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் சாமி ஆடுறதை சொல்லும் போதே வந்து நிறைய பேருக்கு ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அது மாதிரி வந்து எந்த பேஷையும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ரைட்மா, நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க, அடுத்து இங்கே வந்துட்டீங்கன்னு பேசுகிற மொழியை நாங்கள் வந்து அது சொல்கிறது இல்லை. இப்போது ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, சாமியாரெலாம் எங்கள்கிட்ட அனுப்புகிறாங்க, இந்த டாக்டரை போய் பார்த்துருவாங்க, சாமியாராக அனுப்புகிறாங்க. இப்போ அந்தளவுக்கு ட்ரெண்டு மாறிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு அவங்களும் தெரியுது, நம்மளால் இதுக்கு மேலே நான் ஆட்டம் பண்ண முடியாது, இதுக்கு மேலே பணம் முடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. ஒரு கேன்சராக இருந்தால் ஜெனட்டிக்காக பாஸ் ஆகுது, நிறைய நோய்கள் ஜெனட்டிக்காக பாஸ் ஆகுது. அந்த மாதிரி இந்த மன சார்ந்த பிரச்சனையும் பாஸ் ஆகுமா? அந்த மாதிரி இருக்கா? இருக்குமா, டெஃபினட்டாக இருக்குது. ஜெனட்டிக்ஸோட ரோல் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. அதே மாதிரி சைக்காட்ரிலையும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா ஸ்கிசோஃப்ரினியாவோட வியாதி 25% சான்ஸ் இருக்குன்றாங்க. அதே மாதிரி டிப்ரெஷனில் 10% சான்ஸ் இருக்குங்கிறாங்க. பைப்போலாரில் சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஈவன் சூசைடே வந்து ஜெனட்டிக்ஸுங்கிறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தா என்கிட்டே ஒரு ஃபேமிலியில் ஜென்ரேஷனில் 16 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ ஜெனட்டிக்ஸ் சூசைட்லேயே இருக்குது. பட் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, யாரும் வீட்டிலலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி சார் எங்கள் ஃபேமிலிக்கு வருமா, எனக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன காரணம்னா, இப்போ ஜெனட்டிக்ஸை விட எபிஜெனட்டிக்ஸ்னு ஒரு புது ஃபீல்டு வந்துருச்சு. ஜெனட்டிக்ஸுங்கிறது பிறக்கிறதுக்கு முன்னால் வர்ற வியாதி ஜெனட்டிக்ஸ், பிறந்ததுக்கப்புறம் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸு, கெமிக்கல் இதெல்லாம் போகும்போது இருக்கிற நல்ல ஜீனை கெட்டுப்படுதுங்கிறான். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை சார் இந்த வியாதி வந்திருக்குன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்லுவேன், இது எபிஜெனட்டிக்ஸ் வந்துருச்சுப்பா, யாருக்கு எதனால் வந்ததுன்னு தெரியாது, இப்போ வியாதி வந்திருக்கு, அதை ட்ரீட் பண்ணுவோம், அதுக்கு மேலே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுன்னு சொல்லணும். இல்லைனா ஸ்கிசோஃப்ரினியா ஃபேமிலினா ரொம்ப பயப்படுவாங்க, எனக்கு வந்துடுமா சார், என் சிஸ்டருக்கு வந்துடுமா சார் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஆண்ட மேலே பாரத்தை போட்டு நம்ம ஆக வேண்டியது பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார். இப்போது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா உங்களை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்குறாங்க. நான் வந்து ஏதோ ஒரு வகையில் மனம் சார்ந்த பிரச்சனையால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எதனா ஆரம்ப கால அறிகுறிகள் இருக்கா சார், எனக்கு இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை அப்படின்னு? நல்ல கேள்விமா. ஆக்சுவலாக நம்ம மனசு நமக்கே தெரியும், நம்ம நார்மலாக இல்லைங்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நான் டல்லாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏண்டா இருக்கணும்னு போனால் நமக்கே தோணும், சமயம் செத்து போயிடலாமான்னு தோணும், விரக்தி இருக்கும். அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறோம், ஆனால் மூஞ்சில் தெரியும். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏன்டா டல்லாக இருக்க, நமக்கு மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு அப்படின்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னும். இதெல்லாம் செல்ஃப் டினையல். ஆனால் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கவங்க நிறைய பேர் இந்த உங்களுடைய தொந்தரவை கண்டுபிடிச்சிடலாம். அதில் தான் நான் எல்லாரையும் சொல்கிறது, நான் மென்டல் ஹெல்த் அவேர்னஸில் சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிப்ரெஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அவங்க என்ன ப்ராப்ளம்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்க இஷ்டமாக இருக்கும், பேச பிடிக்காது, செத்து போயிடலாமான்னு தோணும். அப்புறம் தானாக யாரோ காதில் பேசுகிறமான குரல் கேட்கும், மாய ஒளி யாரோ கண்ணுக்கு முன்னாடி நின்று பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். யாரோ எனக்கு வேவ் பண்ணுறாங்க, என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் பேய் கான்செப்டில் வரும். அப்புறம் தனியாக போகிறது பயமாக இருக்குது சார். தனியாக போனால் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுறது? சில பஸ்ஸில் ஏற மாட்டாங்க, சில பேர் சினிமா தேட்டருக்கு போக மாட்டாங்க. என்னடான்னா, சினிமா தேட்டர் போகிறோம் சார், உள்ளே உட்காந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி சார் டாக்டர்கிட்ட போகிறது? க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கல்ல கதவை,
அது மாதிரி அவாய்ட் பண்ணுறவங்களாம் உண்டு. அது பேனிக் அட்டாக்னு பேர். இதெல்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சிம்டம் தான். படிப்பில் கவனம் இல்லை, கவனிக்க முடியல, மார்க் குறைஞ்சிட்டே வருது, ஏன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி சிம்டம்லாம் இப்போ ஃபேமிலியில் கூட்டு வராங்க. பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கிறதான் கரெக்டாக கூட்டு வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் இருந்தால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு தடவை ஒரு ஒப்பீனியன் வாங்கினா என்ன அப்படின்னு டாக்டர்கிட்ட வந்தால் மட்டும்தான் அதில் க்ளூ நமக்கு கிடைக்கும். இதை சரியாக பண்ணிடலாம்ப்பா, இது கவுன்சிலிங்லேயே சரியாக பண்ணிக்கலாம், மாத்திரை வேண்டாம், நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சில சமயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு சைக்காட்ரிஸ்ட் கொடுப்போம். சைக்காட்ரிஸ்ட் வந்து மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கணும் தான் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, நல்ல அட்வைஸ் கொடுக்க தான் இருக்காங்க. சார் சில பேர் நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருப்பாங்க சார். யாரை பற்றியாவது எதனா தப்பாக சொல்லிட்டு நெகட்டிவாக நான்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கேன் ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஒரு மாதிரி குழைத்தனமாக. அதுக்கான காரணம் என்ன சார்? இது வந்து ஒரு பர்சனாலிட்டிமா. இது பேர் டிப்ரெசிவ் பர்சனாலிட்டி, டிஸ்தைமிக் பர்சனாலிட்டி அப்படின்னும். டிஸ்தைமியானா ஃபுல் டிப்ரெஷன் இருக்காது, டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவன் நெகட்டிவாக தான் பார்ப்பான். என்ன விதமாக ஒரு சக்ஸஸ் விஷயத்தை நெகட்டிவாக தான் பார்ப்பான், தோல்வியை தான் பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே தெரியும், வா இவன் டென்ஷன் பாட்டிப்பான்ட்டு பேசினாலும் நம்ம மூளை கெடுத்துருவான் அப்படின்னு நம்ம நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம். அவங்களாம் டிப்ரெசிவ் பர்சனாலிட்டிஸ். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரப்பி கொடுக்கணும். அவங்கள இது ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நிறையா தெரப்பிஸ் இருக்குது. சில மெடிசின்ஸ் ஆன்டி டிப்ரெஷன்லாம் கொடுத்தா நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. அந்த டென்ஷன் பார்ட்டிங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுதான் நம்ம வந்து பப்ளிக்கில் நம்ம அவேர்னஸ், நம்ம யார் எப்படி இருக்காங்கன்னு ஒரு பர்சனாலிட்டியை அசஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவல் நான் என்ன சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே யார் யார் எப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அதாவது இவங்க என்ன டைப்பு, அது அந்த பர்சனாலிட்டி டைமாக தான் நம்ம நடந்துக்கணும். ஓகே சார். ஏன்னா எல்லா பர்சனாலிட்டியும் ஒன்றா ஒத்து போகாது. ஸோ இதனால தான் நிறையா நண்பர்களோட விரிசல் வர்றது. இதெல்லாம் காரணம் பர்சனாலிட்டி திடீர்னு கிளாஷ் ஆகிடுது, ஈகோ கிளாஷ் வருது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ பழகணும்னு வச்சுங்களேன், இன்னும் நம்ம என்ஜாயபிளாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ அந்த மாதிரி பண்ணுற பர்சன் மேலே கோவம் வர்றது கூட இப்போ கோவம் வராமல் ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுது. அதுதான் நான் சொல்ல வருது. ஏதோ கோவப்பட்டாங்க, அதனால நான் பேச வேணாம் போ அப்படின்னு நம்ம விட்டுரும். வீட்டில் என்ன நடந்தது, ஏன் கோவப்பட்டான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அழுதுடும். இதுதான் நீங்கள் கொடுக்குற தெரப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ தெரப்பிக்கு படிச்சுட்டு தான் வரணும்னு இல்லை, அதாவது மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனாலே தெரப்பி கொடுக்கலாம். யார் சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கணுங்கிற பொறுமை இருந்தாலே யூ ஆர் ஏ கவுன்சிலர். ஸோ யூ ஆர் ஏ கவுன்சிலர், ஐ ஆம் ஏ கவுன்சிலர். இப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிறது, நிறைய டிவோர்ஸும் இந்த காலத்து இப்போ பார்க்க முடியுது. டிவோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஷனாகவே ஆகிடுச்சு. அந்த மாதிரியும் இருக்குது. குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது, குழந்தைங்க அதை அப்படியே மன அழுத்த சொல்லும், ஷேரும் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. இது எப்படி சார் அஃபெக்ட் ஆகுது? இதனால் ஃப்யூச்சரில் நிறையா விபரீதங்கள் நடக்குதுமா. அதாவது இந்த அப்பா அம்மாவோட சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ நீ அஞ்சலி படம் அந்த காலத்தில் வந்து அதை பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? அஞ்சலி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த பையன் 2 பேரும் அம்மா தங்கியும் அம்மாவும் அண்ணனும், நீ யார் கூட போக போகிற, நான் யார் கூட இருக்க போகிறேன், என்னம்மாண்ணா அப்பா அம்மா 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறான்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்டோரி. அந்தளவுக்கு அந்த டீப்பாக ட்ராமாவில் பாதிக்கப்படுவாங்க ஒன்று. அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸ் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி அப்பா அம்மா சண்டை போகிற மாதிரி தான் நான் சண்டை போட போகிறேன், எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்டுஹுட் ட்ராமா இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் டிப்ரெஷன் வருது, சூசைட் அதிகமாக இருக்குது, ஸ்கிசோஃபனியா வருதுன்னு நிறையா ஸ்டடீஸ் இருக்குது. சைல்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக குழந்தைகளை வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்போவே அமுக்கி அவங்கள ப்ரெஷரில் வச்சு நம்ம நடத்தி கொண்டு வந்தோம்னா ஃப்யூச்சரில் மனவியாதி வருது உறுதின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ சைல்டுஹுட் ட்ராமா இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போனா ஐஎம் டிவோர்ஸி அப்படின்றமா ஐஎம் சிங்கிள் மதர் அப்படின்றாங்க, அழகாக கேஷுவலாக. ப்ரௌட் சிங்கிள் ரொம்ப சிம்பிளாக போச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நிறைய விஷயங்கள் மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.